தேனி மாவட்டத்தையும் இடுக்கி அணையையும் நமது முல்லைப் பெரியார் பென்னிக்குக்கு அணையையும் சுக்குநூறாக்கி விடும் என்ற ஆபத்திலிருந்து அதை தடுத்து நிறுத்துவதற்காக நீட்டினோ நடைப்பயணத்திலும் இப்படி 7 நடைப்பயணங்கள் முதலில் 94 7 நடைப்பயணங்களை ஏறத்தாழ 6500 கிலோமீட்டர் நான் தோழர்களோடு நடந்திருக்கிறேன். எந்த இடத்திலும் நான் வாகனத்தில் ஏறி செல்ல மாட்டேன். இரவு எந்த இடத்திலே நிறுத்துகிறோமோ மீண்டும் காலையில் தங்குமிடத்திலிருந்து அதுவரை நடந்து வந்துதான் நான் சென்றிருக்கிறேன். அதில் பங்கேற்கிற இளைஞர்களை, மாணவர்களை, தொண்டர்களை வார்ப்பித்திருக்கிறேன், பக்குவப்படுத்தியிருக்கிறேன். மது போதைக்கு அடிமையாகி விடாமல் அவர்களை தடுத்திருக்கிறேன். பெற்றோர்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுத்து, ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி அது வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தற்போதைய தமிழ்நாட்டு சூழ்நிலை அபாயகரமாக இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை தருகிறது. கடைசியாக கோவை மாநகரில் ஒரு இளம் பெண்ணை, அந்த பெண் நேசித்த ஒரு இளைஞனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கே 4 பேர் சென்று அந்த இளைஞனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை நாராக நாசப்படுத்திய கொடுமையை பத்திரிகையில் படித்தே அதிர்ந்து போகிறான். தனியாக வேலைக்கு போய்விட்டு இரவு வேலைகளில் வருகிற பெண்கள் அல்லது உறவினர் வீட்டுக்கு போய்விட்டு வருகிற பெண்களை தனியாக பார்த்தால், அவர்கள் நின்று கொண்டோ நடந்து கொண்டோ செல்வதை பார்த்தால் எனக்கு ஏற்படுகிற கவலையும் பயமும், இந்த நேரத்தில் போதையிலே வருகிற 4 மோட்டார் சைக்கிள்லையோ கார்லையோ உடனே அவர்கள் இறையை கண்ட பருந்து பாய்ந்து தூக்குவதைப் போல அந்த இளம்பெண்ணை தூக்கி சென்று நாசப்படுத்துவது அன்றாட நிகழ்வாகி வருகிறது. 24 மணி நேரத்திற்குள் இந்த கடைசியாக நான் குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்தது. நடந்து முடிந்த பிறகு காவல்துறை கைது செய்தது சரி, காவல்துறையினுடைய கடமை உணர்ச்சியை நினைவூட்டுவதாக இருந்தாலும் வருமுன் காப்பதுதான் இப்படிப்பட்ட அபாயங்களில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற வகையில் நான் இதில் பிரதானமாக போதை பொருட்கள், ட்ரக்ஸ் பிளஸ் கஞ்சா, இது கல்லூரி மாணவர்களிடத்திலே இந்த பழக்கம் பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஆபத்து வந்துவிட்டது. மிக வேதனைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால், நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைகுனிவோடும் இந்த தமிழ் மண்ணில் அதை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இளம் பெண்கள், கல்லூரி பள்ளி மாணவ பெண்கள் சிலர் கூட குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போதைப் பொருளை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள். மதுவை கண்டுபிடிப்பது எளிது. காலி பாட்டில் கிடக்கும் அல்லது ஃபுல் பாட்டில் கிடக்கும். இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அளவில் போதைப் பொருள் வந்துடும். ஒரு துணுக்கு அளவில் போதைப் பொருளை பயன்படுத்தலாம். கண்மூடி கண் திறப்பதற்குள் அடுத்தவர்கள் கையில் கொடுத்து விடலாம். இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதைப் போல பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அங்காடிகள், அது சிறிய கடையாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி, சல்லடை போட்டு சரித்து அங்கு போதைப் பொருளோ கஞ்சாவோ வைத்திருக்கிறாக விற்பதற்கு என்பதை கண்டறிய வேண்டும். காவல்துறையினுடைய உளவு பிரிவினர் விசாரித்தால் எந்தெந்த வட்டாரங்களில் இந்த கஞ்சா போதையை விநியோகித்து அதிலே பணம் சம்பாதிக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடலாம். அதற்கு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை கொடுக்கப்படுகிற வகையில் அப்படி ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றி அதிலே தீவிரமாக
அரசு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்பொழுது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, நாங்கள் நடந்து செல்கிற பாதையில் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இருக்காது. இரண்டு பேர் தான் சாலை ஓரமாக நடந்து செல்வார்கள். கூட்டமாக வருகிற கட்சி தோழர்கள் பின்னாலே தான் வருவார்கள். நான் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஒரு பிளட்டூன் கமாண்டர் என்பதை போல ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவர்கள் இந்த போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டு போகிற வருகிற வாகனங்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை 7 நடைபெறத்திலும் எந்த இடத்திலும் ஒரு போக்குவரத்து தடைபட்டதில்லை. மாறாக காவல்துறையினர்களை பாராட்டினார்கள். நாங்கள் செய்கிற வேலையை உங்களுடைய அணிவகுப்பிலே வருகிற உங்களுடைய தம்பிமார்கள் செய்கிறார்கள். அதை ஒரு இடத்திலே நாங்கள் நடந்து வருகிற போது ஒரு பசுமாடு நிறைந்த கிணற்றுக்குள்ளே கொஞ்சம் ஆழம் விழுந்து விட்டது. கதறுகிறார்கள். அந்த பசுவை இழந்தவர்கள் வெளியே நின்று கொண்டு ஊர்க்காரர்கள் கூடியிருக்கிறார்கள். எங்கள் பையன்கள் கொச்சக்கயிறு வடக்கயிறுலாம் தயாராக வச்சிருப்போம். ஒரு 5 பேர் உள்ளே பாய்ந்து அந்த பசுமாட்டை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இது ஒரு நடைபயணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஆக நடைபயணம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் பயன்படும். போதைப் பொருளினுடைய கொடுமையையும் கஞ்சாவின் கொடுமையையும் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் அது செயல் இழந்து தான் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே தாயை அடிப்பது, தகப்பனை அடிப்பது, காசு கொடு, கஞ்சா வாங்க, போதைப் பொருள் வாங்க காசு கொடுத்து மிரட்டி வாங்குவது, இது வளர ஆரம்பித்து விட்டது. பஞ்சாப் இன்றைக்கு கெட்டு சீர்கெட்டு விட்டது. பஞ்சாப் மாநிலம் இந்த ட்ரக்ஸ்னால. அதுபோன்ற அவல நிலை நம் தாய் தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எப்படி வேலிக்கருவறை மரங்களை கூட அகற்ற வேண்டும் என்று நான் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். அதை போல தமிழகத்திற்கு வாழ்வாதாரங்களை காப்பதற்கு வளரும் தலைமுறை, இளம் தலைமுறை, மாணவர் சமுதாயம் இவற்றை ஆரோக்கியமான முறையிலே அவர்கள் வார்ப்பிக்கப்படுவதற்கு எங்கள் நடைபயணம் நிச்சயமாக பயன்படும். ஏனெனில் ஒவ்வொரு ஊரிலும் நாங்கள் நடைபயணம் போகிற வழியில் நான் குறைந்தது 1/2 மணி நேரம் பேசுவேன். பெரிய நகரமாக இருந்தால் அங்கு பேசுவதற்கு வெளியிலிருந்து தலைவர்களை அழைத்து கொண்டு வந்து பேசுவேன். இப்பொழுது ஜனவரி 2ஆம் தேதி என்னுடைய சமத்துவ நடைபயணம் தொடங்குகிறது. திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி வைப்பவர் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். முதல் நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் பேராசிரியர் கதர் மைதீன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும், திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணன் வீரமணி மும்பை சென்று விடுவதால் அவர்களுடைய பிரதிநிதியும் தொடங்கி வைக்கிற இடத்திலே பேசுவார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜவஹர்லாலுடைய அமைப்பு, இவர்களெல்லாம் மணப்பாறையிலே நடைபெறுகிற கூட்டத்தில் பேசுவார்கள். நடைபயணம் நிறைவு பெறும் தருவாயில் அங்கு மேடை போடப்பட்டிருக்கும், ஒலிபெருக்கி வைக்கப்பட்டிருக்கும், பேசுவார்கள். அதை போல ஆதித்தமிழர் பேரவை, நாகை திருவள்ளுவருடைய தமிழ் புலிகள் கட்சி, கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகம், கொளத்தூர் மணி நடத்துகின்ற திராவிடர் விடுதலை கழகம், வேல்முருகன் நடத்துகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படிப்பட்ட கட்சி தலைவர்கள் எல்லாம் திண்டுக்கல், வாடிப்பட்டி, கொடைரோடு ஆகிய இடங்களில் அவர்களுடைய வசதிக்கேற்றவா அந்த நாட்களிலே வந்து பேசுவார்கள். நிறைவு நிகழ்ச்சியில் கவிப்பேர் அரசு வைரமுத்து அவர்களும், புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்களும் பங்கேற்கிறார்கள். தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஈரோடு பொன்னையன் அவர்களும், கலைத்துறையில் இருந்து கொண்டு ஈழத்தமிழர் அவலங்களை படங்களாக எடுத்த புகழேந்தி தங்கராந்தி அவர்களும்,
ஆங்காங்கு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள். இந்த பயணத்தில் மாணவர்கள் 2-3 நாள்லேயே பொக்கலம் வந்துடும். டாக்டர்கள் அதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், மருந்துகள் எல்லா விதமான மருந்துகளும் அடங்கிய ஒரு வேன் டாக்டர் ரொகையா தந்திருக்கிறாரு. ஆகவே ஒரு பயணி நடைபயணிக்கு சிறிது உடல்நலமில்லை என்றாலும் உடனடியாக மருத்துவ வசதி கொடுக்கப்பட்டுவிடும். அப்படித்தான் நாங்கள் நடத்தி வந்திருக்கின்றோம். அதன் பிறகு அவர்களுடைய பொழுதுபோக்குக்கல்ல, அவர்களுடைய நேரத்தை பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு இரவிலும் உணவு முடிந்தவுடன் ஒரு திரைப்படம் அவர்களுக்கு போட்டு காண்பிக்கப்படும். நான் அதில் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். 11 நாளைக்கு 13 படம் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். 1-2 மாறலாம். முதல் படம் கிமு 419 பாரசீக சக்கரவர்த்தியின் 2 லட்சம் படை வீரர்களை தெர்மாப்ளே என்கிற இடத்தில் ஸ்பார்ட்டா என்ற சிறிய நகர நாட்டினுடைய வீரர்கள் லெோனிடாஸ் தலைமையில் 300 பேர் 6 மாத காலம் தடுத்து வைத்தது வரலாற்றின் அதிசயிக்கத்தக்க சம்பவம். நான் கல்லூரியில் ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கும் போது எங்கள் பேராசிரியர் டிமல் அதை வர்ணித்து காட்டியதனால் நான் அதை வாங்கி படித்தேன். அந்த படத்தை 300 என்ற தலைப்பிலே வந்திருக்கிறது. அதை ஒரு நாளை போடுவோம். ஒரு நாளைக்கு கப்பலோட்டிய தமிழனை போடுவோம். ஒரு நாளைக்கு நாடோடி மன்னன் படம், ஒரு நாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம், ஒரு நாள் சிவகங்கை சீமை படம். இப்படி பட வரிசையில் ஒன்று இப்போ லேட்டஸ்டாக வந்து பைசன், அது ஒரு படம். அந்த படத்திலிருந்து ஒரு மெசேஜ் கிடைக்கணும். அப்படித்தான் நான் இரவு வேளைகளை பயன்படுத்தி கொண்டு போகிற போதே எல்லாம் சமம்தான். நான் தலைவன், அவன் தொண்டன்கிறது இல்லை. நானும் ஒரு நடைப்பயணி, அவர்களும் நடைப்பயணிகள். போகும்போதே 2 பேர் அழைச்சி பேசிக்கிட்டே போவேன். குடும்ப நிலைமை, அப்பா என்ன செய்கிறாங்க, கூட பிறந்தவங்க என்ன செய்கிறாங்க, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாத்தையுமே நட்பு ரீதியாக பேசிட்டு வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. பிறகு அவர்களுக்கு சான்றிதழ் எல்லாம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு கொடுக்கப்படும். நிறைவு நிகழ்ச்சி மதுரையிலே பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக ஜனவரி 12 அது நிறைவு பெற இருக்கிறது. இப்பொழுது 3 மையங்களில் தேர்வு முடிந்து விட்டது. தென் மாவட்டங்களுக்கு கரிகப்பட்டி என் கிராமத்து வீட்டிலேயே தேர்வு நடத்தினோம். அடுத்து மதுரையிலே 8 மாவட்டங்கள் பங்கேற்றன. நேற்று திருச்சியிலே 8 மாவட்டங்கள் பங்கேற்றன. இதுவரை 330 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 400 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 700 750 பேர் வரை. இவர்கள் அனைவருக்கும் முறையாக அவர்கள் தங்குவதற்கு வசதி, காலை இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு ஏற்ற இடங்கள், காலையில் நல்ல சிற்றுண்டி, இடைவேளையிலே அங்காங்கு இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு அதிபர்கள் எங்களுக்கு இளநி வெட்டி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களே அப்படி இடையில ஒரு இருப்பாங்க. சில இடங்களில் கோயம்புத்தூரில் கிடைக்கிற அப்பட்டு மாதிரி ஸ்வீட்டு வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க. பையங்களை ஹாஸ்டல் லைஃப் மாதிரி தான் இந்த நடைப்பயணிகள் அதை அனுபவிப்பார். 7 நடைப்பயணம் நடத்தியிருக்கிறேன். 8வது நடைப்பயணம். இது முக்கிய காரணம் கஞ்சா, ட்ரக்ஸ், போதைப்பொருள், மதுவை எதிர்த்து நடைபயணம் போனேன். லட்சக்கணக்கான மக்கள் சாலைகளிலே வந்து தாய்மார்கள் கொளுத்தும் வெயிலே என்று வரவேற்றார்கள். இந்த டாஸ்மாக் இது என் பிள்ளைகளை கெடுத்து பொம்பளை பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு வர முடியலன்னு சொன்னார். எங்கள் கிராமத்திலே கூட டாஸ்மாக் சுத்தமாக ஒழிச்சிட்டோம். ஆனால் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வரப்படவில்லை. முழுமையான மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அரசாங்கத்துக்கு. அதைவிட பேராபத்து இப்பொழுது போதைப் பொருளாலும் இந்த கஞ்சாவினாலும் ஏற்பட்டிருப்பதனால் அதை முற்றாக தமிழ்நாட்டில் இல்லாமலாக்கவும். அடுத்த ஒரு கவலைப்படுகிற செய்தி,
நான் படிக்கிற காலத்தில் கல்லூரிகளிலே சாதி சங்கம் கிடையாது மாணவர்களுக்கிடையில். இப்பொழுது மாணவர்களுக்கிடையிலேயே சாதி சங்கங்கள் வந்து விட்டன. அது மட்டுமல்ல, ஒரு விதமான கயிறு கட்டினார் இன்ன ஜாதி, தோள்பட்டையிலே கயிறு கட்டினார் இன்ன ஜாதி என்று அடையாளப்படுத்தி கொண்டு மோதல் வருகிறது. இப்போ பிரசிடென்சி காலேஜில் நான் எம்ஏ படித்தேன். நான் படித்த காலத்தில் ஜாதினா யாருக்கும் தெரியாது, மதம்னா யாருக்கும் தெரியாது. இப்பொழுது 3 மாதத்துக்கு ஒரு முறை 2-3 பிரிவுகளுக்குள்ளே மோதல் நடக்குது. வீட்டிலிருந்து வரும்போதே அறிவாளும் வெட்டுக்கத்தி பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக்கிறாங்க. ரொம்ப வெட்கமாகவும் எதிர்காலத்தை பற்றிய கவலை நிறைந்ததாக இருப்பதனாலே சாதி இல்லையடி, சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்த்தி சொல்லல் பாவம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டை நான் வலியுறுத்தி சொல்வேன் அவர்களுக்கு. எனவே இனிமேல் கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ சாதி அடிப்படையில் அமைப்புகள் அமைக்கக்கூடாது. அதை விழிப்புணர்வுக்காகவும் நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவேதான் இந்த சமத்துவம், ஜாதி முதல் மதம் முதல் இல்லாத சாதி மத வேறுபாடை தவிர்த்து சகோதரத்துவ உணர்வு இளம் தலைமுறையிடம் மாணவ பருவத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்திருக்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 3 கேம்பில் நிறைய பட்டதாரி மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. பெற்றோர் அனுமதியோடு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்க படிப்பு கெட்டு போய் விடுவேன்னு சொன்னபோது எங்களுக்கு செமஸ்டர் லீவு, இடையில் 4 நாள் லீவு வருது, அப்பா போக சொன்னார், நாங்கள் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படி நிறைய மாணவர்கள். கடந்த நடைபயணங்களில் இல்லாத ஒரு வித்தியாசம் இந்த நடைபயண தேர்விலே அதிக மாணவர்களை பார்க்கிறேன். இளைஞர்கள் நிறைய வர்றாங்க, பட்டதாரி இளைஞர்கள், பட்டம் பெற்றவர்களும் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரிடத்திலும் சில வேளைகளில் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ முடிச்சிருக்கேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் எம்ஏ முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் கேள்வி கேட்பேன். மோடி வந்து கோவை வந்து வராரு, மோடி வர்றதுனால மோடி இந்த கோவைக்கு செஞ்ச கேட நினைவூட்டி இந்த கோவை மாநகரம் மெட்ரோ திட்டம் முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2011 மன்மோகன் சிங் தலைமை அமைச்சராக இருந்தபோது கோவை உள்ளிட்ட 19 நகரங்கள் அறிவிக்கப்பட்டன. திடீரென்று நேற்று மாலையில் கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது, செயல்படுத்தப்படாது, ஆரம்பிக்கப்படாது என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை, கோவை மக்களுக்கு மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இந்த இதே ஜனத்தொகை 20 லட்சத்திற்கு மேல் இல்லை என்று இவர்கள் முதலில் தேர்வு செய்யும் போது 10 லட்சத்துக்கு மேலே உள்ள இடங்களையே தேர்வு செய்தார்கள். இப்பொழுது 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிற பாட்னா, பூனா, சூரத், விசாகப்பட்டினம் இங்கே மெட்ரோ திட்டம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கோவையில் 15,21,000 2011 கணக்குப்படி. இப்பொழுது மக்கள் தொகை கூடியிருக்கும். இப்போ உள்ள கணக்கு பார்த்தால் கோவை மாவட்ட மக்கள் தொகை 34,58,000. மெட்ரோபாலிட்டன் மட்டும் மக்கள் தொகை 21,36,000. சரியா? விசாகப்பட்டினம், கொச்சி இவற்றில் மக்கள் தொகை குறைவு. ஆனால் அங்கே மெட்ரோ திட்டம் செயல்படுகிறது. இது வந்து மெட்ரோவை கவர்ன் பண்ணுறது மெட்ரோ ரயில்வேஸ் கார்பரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அவங்க தான் 2002 ஆக்ட் படி அவங்க தான் இது பண்ணுறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அந்த மினிஸ்ட்ரி தான் இதை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது ஆக்ரா 16 லட்சம்,
பாட்னா 16.8 லட்சம், போபால் 18 லட்சம், எல்லாம் அப்ரூவாகி வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த எலக்ட்ரல் ரோல் படி பார்த்தா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 30,81,594 பேர் வாக்காளர்களாக இருக்காங்க. இதில் மெட்ரோபாலியன் ஏரியா மட்டும் பாப்புலேஷன் 31 லட்சத்தி, தவறாக சொல்லிட்டேன், 21 லட்சம், 31,23,000 பேர் இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்குள்ள இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய நகரம், தொழில் நகரம், தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று புகழப்படும் நகரம். இன்னும் இது பெரும் வளர்ச்சியை பெற வேண்டியதற்கு வழிகாட்டக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்தது மத்திய அரசு செய்த வஞ்சகம், மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு இழைத்திருக்கிற துரோகம் என்று நான் குற்றம் சாட்டுவதோடு, இங்கே அதாவது தமிழ்நாடு அரசு அறிக்கை அனுப்பிச்சு, அதில் சில கொறி போட்டு கேட்டிருந்தாங்க. அந்த கொறிகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தும் அனுப்பிடுச்சு. இதன் பிறகும் அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு கிள்ளுக்கரையாக நினைச்சிக்கிட்டு என்ன தமிழ்நாட்டை பற்றிய வெள்ளி நகையாடு போக்கு இருந்தா தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி வர்றதுக்கு 24 மணி நேரத்துக்கு உள்ள இப்படி அறிவிப்பு செய்வாங்க? கொஞ்சம் யோசிச்சிருந்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிற நேரம் அதை அறிவிக்க வேண்டாம்னு கூட நினச்சி ஏமாத்துக்காக ஒரு 10 நாள் கழித்து கூட அறிவிக்கலாம். ஆனால் நம்ம அறிவித்தது தான் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் இதை எதிர்த்து மத்திய அரசினுடைய இந்த முடிவுக்கு பலத்த கண்டனத்தை தெரிவிக்கவும், கோவையிலே மெட்ரோ திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவதற்கான தொடக்கத்தை ஏற்படுத்தவும் வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணி அளவில் செஞ்சிலுவை சங்கத்துக்கு எதிரே இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் அர்ஜுன்ராஜ் அவர்கள் தலைமையிலும், உயர்நிலை குழு உறுப்பினர் மோகன்குமார், மாவட்ட செயலாளர் செல்வராஜ் முன்னிலையிலும் இது எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை, மத்திய அரசுடைய முடிவை எதிர்த்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இதை விட குறைந்த ஜனத்தொகை உள்ள இடங்கள்ல வேலை நடக்குது. வடநாட்டில் தான் நான் 4 நகரங்களை சொன்னேன். அப்போ எதுக்காக நிறுத்தணும்? எங்ககிட்ட பணம் தான் கோடியாக கொட்டி கிடக்குது. இந்த ஜனத்தொகை கணக்கை ஏற்க முடியாது. எப்படி எஸ்ஐஆர் ஒரு ஃப்ராடோ, எஸ்ஐஆர் என்பது எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி மத்திய சர்க்கார் செய்த மிகப்பெரிய மோசடி, ஜனநாயக மோசடி. அதை போலத்தான் இந்த அறிவிப்பும் தமிழகத்திற்கு எதிரானது என்பதை நான் உங்கள் மூலமாக through the print media and visual media I make an appeal to the Honorable Prime Minister of India, Mr. Narendra Modi. My request is reconsider the decision taken regarding metro system for Coimbatore. I would make an appeal to the Prime Minister through you, and also I condemn the Prime Minister and his government through you. This message should be conveyed to him. We cannot be taken for granted. People of Tamil Nadu cannot be taken for granted by the union government. மத்திய அரசு அப்படி நினைக்குமானால் இங்கே கிளர்ச்சி என்று ஆரம்பித்து விட்டால் அது எங்க போய் நிற்கும்னு சொல்ல முடியாது. மக்கள் நலனுக்காக கிளர்ச்சி, கோவை மாநகர மக்களினுடைய நன்மைக்காக கிளர்ச்சி, கோவை மாநகரத்தினுடைய சுபிட்சமான வளர்ச்சிக்கான கிளர்ச்சி என்ற முறையில் இந்த 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். நீங்கள் மத்திய அரசு எடுத்த முடிவை திரும்ப பெற வேண்டும். ஒரு திருக்குறளையும் ஒரு பாரதியார் பாட்டில் 4 வரிய எப்படியோ மென்னு இந்தியிலே எழுதி வச்சு இந்தியிலே அதை படிக்கிறது தமிழில் படிக்கிற மாதிரி இந்த வேலை சித்து வேலையெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை
மோடி ஏமாற்ற முடியாது என்பதையும் இந்த மண்ணின் மைந்தன் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் பணிகளும் ரொம்ப சிறப்பா நடக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆதாரங்களோடு அது எவ்வளவு தவறு என்பதை உச்சநீதிமன்றத்திலே இதை எஸ்ஐஆரை எதிர்க்கிற தரப்பு வழக்கறிஞர்கள் நிரூபித்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள். எங்கள் தரப்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை எங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் என்று கருதுகிறோம். எங்கள் வழக்கறிஞர் ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள், வாதாடுவார்கள். அது கோர்ட்ல இதை வாதாடி பார்க்கிறோம். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய போக்கு ஒரு சார்பாக இருப்பதனால் மத்திய அரசு இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த ஃப்ராடுலண்ட் மீன்ஸ் இது நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை கொண்டு வந்து நிலைநாட்ட உட்படக்கூடாது என்பதையும் நான் இங்கே வலியுறுத்திக் கொள்கிறேன். ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி வந்து இப்போ கத்தியில சுற்றி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ காதலிக்க மறுப்பு கேட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கழிஞ்சிட்டு இருக்கு. இது சம்பந்தமா இப்போ நடைபயணம் போக வேண்டிய அவசியம் இருக்கா? இது எப்படி பார்க்குறீங்க? நான் போதைப் பொருள் கஞ்சாவை மட்டும் சொல்லவில்லை. சாதி மோதல்கள் மத மோதல்களை சொல்லுவதோடு இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான வன்முறை இளம் உள்ளங்களிலே ஏற்படுவது பெரும் கவலையையும் அச்சத்தையும் தருவதால் அதற்கும் அந்த ஊர் திரண்டிருக்கக்கூடிய இடங்களிலே அது பற்றி அவர்கள் மனதில் படும்படியாக நான் வேண்டுகோள் விடுப்பேன். என்னென்ன கேடுகள் வருகிறதோ அதையெல்லாம் தடுப்பதற்குத்தான் இத்தனை வருஷமாக எல்லா நடைபயணங்களையும் நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் வழக்கமாக நடைபயணங்களில் நான் அரசியல் பேசுவது கிடையாது. ஆனால் கால சூழ்நிலை காரணமாக சட்டமன்ற தேர்தல் அருகாமையிலே வந்துவிட்ட காரணத்தினால் சின்னஞ்சிறு பிள்ளைகள் பசியோடு பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருவதை எண்ணி கவலைப்பட்டு காலை சிற்றுண்டி என்கின்ற அருமையான திட்டத்தை அறிவித்தது முதல் பேருந்துகளிலே இலவசமாக பெண்கள் பயணிப்பதற்கான திட்டத்தை அறிவித்ததுடன் மக்கள் நலத்திட்டங்கள் மருத்துவ முகாம்கள் மூலம் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் நல்லாட்சியை மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியை 26க்கு பிறகும் தொடர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று என் பேச்சின் நிறைவு பகுதியிலே அதையும் நான் வலியுறுத்துகிறேன். Constitution should be reviewed சொல்லி அம்பேத்கரே, டாக்டர் அம்பேத்கர் தான் அரசியல் சட்டத்தை தீட்டியவர். அவரே ஜெஃபர்சன் சொன்ன ஒரு மேற்கோளை காட்டி ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் ஜெஃபர்சன் சொன்னது ஒவ்வொரு தலைமுறையும் மாறி வருகிறது என்பதனால அதனாலே அரசியல் சட்டத்திலே திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு கொடூரமான அதிகாரங்களோடு செயல்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் சட்ட திருத்தங்களை மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடாகும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மதிமுகவுக்கு கோவை மாவட்டத்தில் பொதுவாக ஒரு தொகுதி ஒதுக்குவாங்க கூட்டணி சம்பந்தமாக. இப்போ வரப்போகிற தேர்தல் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? தேர்தலை குறித்தோ பேச்சுவார்த்தை குறித்தோ சீட்டுகள் குறித்தோ நானோ எங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னணியினரோ மாவட்ட செயலாளர்களோ ஒரு வார்த்தை நாங்கள் எங்கேயும் பேசுனதில்லை. இந்த அரசை நாங்கள் எந்த சூழலிலும் தேவையான யோசனைகளை நேரில் போய் சொல்லுவோமே தவிர வெளிப்படையாக பத்திரிகைகள் மூலம் விமர்சிப்பதில்லை. அதை போலவே எலெக்ஷனை பற்றியோ சீட்டை பற்றியோ இந்த நிமிஷம் வரைக்கும் பேசாத கட்சி மறுமலர்ச்சி திமுக. அது பேச்சுவார்த்தை கட்டம் வரும்போது தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். ஐயா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மது ஆலை மது கடைகள் வந்து இப்போ குறைப்பதற்கான
இதுதான் நீங்க முன்னெடுத்துருக்கீங்க. ஆனா நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு நான் அப்படியே சொல்லிட்டேனே, மதுவை எதிர்த்து 1800 கிலோமீட்டர் நடந்து கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து அவர்கள் ஆதரவை நான் பெற்றவன், தாய்மார்கள் ஆதரவு. ஆனால் மதுக்கடைகளை முழுமையாக அகற்றுவதற்கு அரசு முன்வரவில்லை. இது நாம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவதனால் மட்டும் இது உடனே நடக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் இப்போ இதை வலியுறுத்துவோம். 50 கடை 100 கடையை குறைச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறுத்தணும்னா ஒரேடியாக நிறுத்தணும். அதே சமயம் மணமயில் மன்றம் சொல்லிட்டு 11 மறுபடியும் அதிகம் மணமயில் மன்றம் சொல்லிட்டு 11 பார் வந்து மறுபடியும் அதிகரிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் மாலை வேளைகளில் கேளிக்கை விடுதிகளாக ஆக்கிக் கொள்வதற்கு அந்த இடங்களிலே மேல்நாட்டு மது பரிமாறப்படுகிறது. அரைகுறை ஆடையோடு ஆணும் பெண்ணும் ஆங்கில திரைப்படங்களிலே வருவதைப் போல ஆடுகிற அவலமும் அருவருப்பும் எல்லா டவுன்லையும் நடக்கும். இது வேதனைக்கு. காங்கிரஸும் விடுதலை சிறுத்தையும் ஆட்சியில பங்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி? மற்ற கட்சிகள் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அவங்க கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கு. நாங்கள் இது சம்பந்தமா எதுவும் எந்த கருத்தும் நாங்கள் சொல்லலாம். சட்ட ஒழுங்கு சம்பந்தமா நம்ம வந்து இப்போ நடைபயணம் பண்றது அவசியம் தான். அப்ப தமிழக அரசு வந்து மது போதை மற்ற விஷயங்களை வந்து தடை பண்ணி போதை பொருள் கஞ்சா தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்ஸ். இதை அகற்றது லேசு. போலீஸ் கடும் நடவடிக்கை எடுத்தா ஒரு ரெய்டு எல்லா இடங்களையும் சடன் ரெய்டு முன்னறிவிப்பு இல்லாமல் பண்ணா பல கடைகளில் மாட்டிக்கிடுவாங்க. சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் என்ற வரையில் கஞ்சா வைத்திருந்தாலும் சரி, கஞ்சா விற்பனை செய்தாலும் சரி, போதைப் பொருள் வைத்திருந்தாலும் விற்பனை செய்தாலோ 7 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டுகளோ சிறை தண்டனை என்று அரசு சட்டம் இயற்ற வேண்டும். கல்ஃப் கண்ட்ரீஸில் ட்ரக்ஸ் உள்ளே போகவே முடியாது. காரணம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட், கடுமையான தண்டனை. அதனால் அங்கே போதைப் பொருளை எவரும் வச்சுட்டு இருக்க கிடையாது. அந்த போதைப் பொருள் ஆபத்து வளைகுடா நாடுகளில் இல்லை. கட்சியினுடைய விருப்பம், அது அவங்களுடைய ஆர்ப்பாட்ட உணர்வை காட்டும். ஜனநாயகத்திலே அது அனுமதிக்கக்கூடியது தான். அதை பற்றி முதலமைச்சர் கொஞ்சம் கூட அங்கலாய்த்துக் கொள்ளவில்லை.